ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்றைக்கு 23வது பாசுரம். இந்த பாசுரத்தில் என்ன அறிவுரை சொல்கிறா ஆண்டாள்னா, சோம்பல் இல்லாமல் மனத்தெளிவோட வாழணும் அப்படின்னு சொல்கிறா. நாமளும் சோம்பல் இல்லாமல் இந்த பாசுரத்தை முதல்ல அனுசந்தானம் பண்ணிடுவோம். மாரிமலை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மாரி மலை முழஞ்சில் மன்னிக் கிடந்து உறங்கும் சிங்கம் போல இருக்கானா யாரு? யாதவ சிம்மமான கண்ணபிரான். அவனை யாதவ சிம்மம் அப்படின்னு சொல்லுவோம். நரசிம்மம் எல்லாருக்கும் தெரியும். கண்ணனை யாதவ சிம்மம்னு சொல்லுவோம். ராமச்சந்திர மூர்த்தியை ராகவ சிம்மம் அப்படின்னு அழைப்போம். இப்போ ராமானுஜ சிம்மமும் இந்த தடவை நம்ம பார்க்க போறோம். நீ மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வந்து நாங்கள் போட்டிருக்கிற இந்த சிம்மாசனத்துல அமரணும் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். சிம்மாசனத்துல அமர்ந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறா ஆண்டாள் கண்ணன் கிட்ட, யாதவ சிம்மமான கண்ணபிரான் கிட்ட. இப்படி பிரார்த்திப்பதிலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ஒரு காரியத்துல நம்ம ஈடுபடுற போது உற்சாகம் வேண்டும், சோம்பல் கூடாது. ஒரு விஷயத்தை ஆராயக்கூடிய பகுத்தறிவும் வேண்டும். இப்படி உடல்ல உற்சாகம், மனத்தெளிவு, இந்த ரெண்டும் தான் சோம்பல் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்றா நம்ம ஆண்டாள். மூறி நிமிர்ந்து, மூறி அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம். சோம்பல் இல்லாம உடல் உற்சாகத்தோடையும் மனத்தெளிவோடையும் புறப்பட்டார் ராமானுஜ சிஎம். சிஎம் அப்படின்னா வலிமிக்க சிஎம். சிஎம் அப்படின்னாலே யார் அப்படின்னாக்க ராமானுஜரை சிங்கம் சிஎம் அப்படின்னு அழைச்சார்கள். அந்த சிஎம்ங்கிற அந்த வார்த்தை தான் மருவி ஜியர் அப்படின்னு ஆயிடுது. வலிமிக்க சிஎம் எங்கள் ராமானுஜன் அப்படின்னு எல்லாருமே புகழ்வா ராமானுஜரை. ஏன் அப்படின்னா அதை ஒரு சின்ன கதை மூலமா சுவாமி தேசிகன் நமக்கு சாதிக்கிறார். ஒரு சின்ன புழு, அந்த புழுவால ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு உடனே தாவிட முடியாது. ஒரு புழுக்கு பக்கத்துல ஒரு சிங்கம் நின்றுட்டு இருக்கு. அந்த சிங்கத்தினுடைய காலில் இந்த புழு ஏறிடுத்து அப்படின்னா சிங்கம் இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு தாவறபோது புழுவும் என்ன ஆயிடும்? கூடவே போயிடும். அந்த மாதிரி தான் நாமெல்லாம் புழு சம்சாரம்ங்கிற மலையில நம்மளாம் தத்தளிச்சுண்டு நின்றுட்டு இருக்கோம். மற்றொரு மலை என்னது அப்படின்னாக்க வைகுண்டம்ங்கிற மலை. பிறவி பெருங்கடல் அப்படிங்கிற பள்ளத்தாக்க தாண்டணும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு வள்ளுவர் வாக்கு. அந்த பிறவி பெருங்கடல்ங்கிற பள்ளத்தாக்க தாண்டணும் அப்படின்னா சிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய ராமானுஜர் திருவடியை போய் நாம ஒட்டின்னுட்டோம் அப்படின்னா, அவர் திருவடியில போய் நம்ம ஒட்டின்னுட்டா அவரால் தாண்ட முடியும். அவர் தாண்டுற போது நம்மையும் தாண்ட வச்சுடுவார். அப்போ ராமானுஜர் சீரிய சிங்கம் தானே, வலிமிக்க சிங்கம் தானே நம் ராமானுஜர். இந்த சிங்கம் சோர்வோட இருக்க மாட்டார், எப்பவும் உற்சாகத்தோடையே இருப்பார். மூரி அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம். சோம்பலே நம்ம ராமானுஜர்கிட்ட கிடையாது. சோம்பலை வென்றவர் இவர். தான் அவருடைய 120வது வயசுல கூட சந்தியா காலம் வந்துடுத்துனா
எந்த கஷ்டத்தையும் பொருள்படுத்தாம அர்க்கியம் விட்டு சந்தியாவந்தனம் பண்ணுவாராம், அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணுவாராம். சோம்பல் இல்லாதவர் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சிஎம் எப்பவும் மனத்தெளிவோட உபனிஷத்துல சொல்லப்பட்ட சூஷ்ம அர்த்தங்களை எளிமைப்படுத்தி சிஷ்யர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவார். உதாரணத்துக்கு ஒரு உபனிஷத் வாக்கியத்தை பார்க்கலாம். அதை எப்படி அவர் எளிமைப்படுத்தினார்னு பார்க்கலாம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு வாக்கியம். அகம் அப்படின்னா நான் அர்த்தம், பிரம்மம் அப்படின்னா இறைவன், நானே கடவுள். யார் யார் இப்படி சொல்றாளோ அவ கடவுள்னு ஆயிடும் இல்லையா? அகம் பிரம்மாஸ்மின்னு நான் என்ன சொல்லிட்டேன்னா நான் தான் கடவுள்னு ஆயிடும். இப்படி யாரெல்லாம் சொல்லிக்கிறாளோ அவ கடவுள்னு ஆயிடும். நாம கடவுளை போல இருக்கோமோ? கடவுள் மாதிரி நம்மளால உலகத்தை சிருஷ்டி பண்ண முடியுமோ? அப்போ இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை அற்புதமா காட்டி கொடுக்கிறார் நம் ராமானுஜன். ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பொருள் அதுக்கு உள்ள இருக்கிற ஜீவாத்மா வரை குறிக்கும் அப்படிங்கிறார் நம் ராமானுஜன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மரம், அது மரத்தையும் குறிக்கும், அந்த மரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவையும் குறிக்கும், அந்த ஜீவாத்மாவை உடலாக கொண்ட பரமாத்மாவையும் குறிக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் அப்படின்னா நம்மளோட இந்த உடல், இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவை உடலாக கொண்டவன் பரமாத்மா, அவனையும் குறிக்கும். அப்போ ஒரு பொருள் எடுத்துட்டா அந்த பொருள் ஜீவாத்மா பரமாத்மா இப்படி மூன்றையும் குறிக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா ஜீவாத்மாவாகிய நான் இறைவனுக்கு உடல், அந்த இறைவன் எனக்கு உயிராய் இருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எளிமையா சொன்னார் ராமானுஜர். இன்னும் இதை எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்றொரு ஆச்சாரியன் சொன்னார், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொன்னார். என்ன எக்ஸாம்பிள்? ஒருத்தரை தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றோம். அவர் என்ன பண்ணுவார்? தண்ணியை எதுல கொண்டு வருவார்? ஒரு கண்டெய்னர்ல தண்ணியை எடுத்துட்டு வருவார். அவர் கண்டெய்னர் தானே கொண்டு வந்திருக்கார். ஆனா என்ன சொல்றோம்? தண்ணி கொண்டு வந்தார் அப்படின்னு தானே சொல்றோம். அப்போ தண்ணீரை உடைய பாத்திரத்துக்கு தண்ணீர் அப்படின்னு பேர். அது மாதிரி ஜீவாத்மா கண்டெய்னரா இருக்கார், உள்ள பரமாத்மா என்னவா இருக்கார்? தண்ணீரா இருக்கார். கண்டெய்னரை உடைய தண்ணீருக்கு தண்ணீர்னு பேர் இருக்கிற மாதிரி பரமாத்மாவுக்கு கண்டெய்னரா இருக்கிற ஜீவாத்மாவை பரமாத்மா அப்படின்னே அழைக்கலாம். அதனால அகம் பிரம்மாஸ்மிக்கு இப்படி அவர் வியாக்கியானம் பண்ணினார். ஆனா நம்ம ராமானுஜர் சொல்றார், ஆனா அதுக்காக தண்ணீரும் கண்டெய்னரும் ஒன்னாயிடுமோ? ஆகாது. அது மாதிரிதான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னாகாது அப்படின்னு வியாக்கியானம் பண்றார்கள். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறு தான்ங்கிற வேத வாக்கியத்தை விளக்கி காட்டினார் நம் ராமானுஜர். இந்த மாதிரி யார் யார் வேத மார்க்கத்தை ஒத்துக்கலையோ அவளை பெருமாள் என்ன தெரியுமா பண்ணுவார்? கூராழி கொண்டு அழிப்பர். ஆனா நம்ம ராமானுஜர் அவளை வதம் பண்ண மாட்டார், அவளுக்குள்ள இருக்கிற துஷ்டத்தனத்தை நீக்குவார் அப்படின்னு சொல்ற ராமானுஜர் நூற்றந்தாதியில திருவரங்கத்து அமுதனார் ஒரு பாசுரத்துல, தேரார் மறையின் திறமென்று மாயவன் தீயவரை கூராழி கொண்டு குறைப்பது கொண்டல் அணைய வண்ணம் ஏறார் குணத்து எம் ராமானுஜன் அவ் எழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அப்பொழுது ஒரு சிந்தை செய்தே அப்படிங்கிறார். ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரித்தவர் நம் ராமானுஜர். அவர் ஸ்ரீரங்கம் நோக்கி வரார். வந்து 3 வேதங்கள்ங்கிற வைணவ சிம்மாசனத்துல அமர்ந்த ஜீயர் அவர் அப்படிங்கிறார்கள். சிங்கம் போல காம்பீரியமா
வாதம் பண்ணுவார் எல்லாரோடையும். 18 நாட்கள் யஜ்ஞமூர்த்தி அவரோட வாதம் பண்ணி ஜெயிச்சார். சிங்கம் போல வாதம் பண்ணக்கூடியவர். வேதத்துக்கு தப்பா யாராவது அர்த்தம் சொன்னா அவளோட வாதாடுவர். இப்படி முழங்கக்கூடிய சிம்மம், மூறி நிமிர்ந்து முழங்கக்கூடிய இந்த சிம்மம் பூ போல மென்மையா கருணையோட ஆராய்ந்து அனுகிரகமும் பண்ணுவர். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்படுவான் பகவான். அதே மாதிரியே நம் ராமானுஜரும் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்படுவார் வாதாடுற போது. ஆனா கண்ணன் நீ பூவை பூவண்ணான்னு ஆண்டாள் சொன்னா இல்லையா, அந்த மாதிரியே நம் ராமானுஜரும் பூவை பூவண்ணாவா இருப்பார். மென்மையா பூ போல கருணையோட ஆராய்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஒரு தடவை ஸ்ரீரங்கம் கோவில்ல கர்ப்ப கிரகத்துல கைங்கரியம் பண்ற ஒரு பட்டர் பிரசாதத்தை சாப்பிட்டு இருந்தார். ராமானுஜர் வரார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பிரசாதத்தை தீர்த்த பாத்திரத்துல போட்டு மூடி வச்சுட்டார். சன்னதிக்குள்ள பெருமாள் மட்டும்தான் சுவீகரிக்கலாம்னு ஒரு நியமனம் உண்டு. அந்த பட்டர் ரங்கன் கிட்ட பிரார்த்திக்கிறார். பசி தாங்க முடியல ரங்கா, அதனால நான் சாப்பிட்டுட்டேன். உன்னோட சன்னதியில சாப்பிடணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லப்பா. சுவாமி ராமானுஜர் கோபப்படுவாரே, அவர் மனசு நொந்து போயிடுமேங்கிற கவலைப்பா எனக்கு. என்னை காப்பாத்து அவர்கிட்டேந்து அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். ராமானுஜர் உள்ள வந்துட்டார், கர்ப்ப கிரகத்துக்குள்ள வந்துட்டார் பெருமாளை சேவிக்கிறதுக்காக. ரங்கனை சேவிச்சார். சேவிச்சுட்டு கரெக்டா என்ன பண்ணினார் தெரியுமா, அவர் அந்த திருப்படிகத்தை தான் திறந்தார். திறந்த உடனே பக்கத்துல நிற்கிற பட்டர் பயந்து நடுங்கி போயிட்டார். ராமானுஜர் அந்த திருப்படிகத்தை திறந்துட்டு ரங்கனை பார்க்கிறார். ரங்கன் என்ன தெரியுமா எப்படி தெரியுமா இருக்கான், ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு சிரிக்கிறான். உடனே ரங்கன் கிட்ட கேட்கிற மானசீகமா, எப்படி கண்ணால கேட்கிறாராம், இது உம்மோட வேலையோ அப்படின்னு கண்ணாலேயே பேசினார் நம்ம ராமானுஜர் ரங்கன்கிட்ட. அப்புறம் பட்டரை பார்த்து சொல்றார், பசிக்கிற போது வேற யாரையாவது ஒருத்தரை நியமிச்சுட்டு நீங்க வெளியில வந்து பிரசாதத்தை சுவீகரிக்கலாமே. இவ்வளவு நாளா நான் இதை கவனிக்காம விட்டுட்டேன். அப்படியே மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வந்த, ஆனா இப்ப பூவை பூவா மாற போறார். உடனே அந்த பட்டர் சொல்ற, மன்னிச்சுடுங்கோ சுவாமி, திருப்படிகத்துல பிரசாதத்தை மறைச்சு வச்சுட்டேன். நீர் மறைச்சீர், அது ரங்கனுக்கு உகப்பாயிடுத்து அப்படின்னார். ராமானுஜர் சிரிச்சுண்டே சொன்னார். பட்டருக்கு ஒண்ணுமே புரியல. உள்ள பாரும் அப்படின்னு சொன்னார். அந்த திருப்படிகத்தை பார்க்கிற, அது முழுக்க என்னவா இருக்குன்னா புஷ்பமா மாறி போயிட்டான். உம்ம செயலுக்கு ரங்கராஜன் எவ்வளவு அழகா துணை இருக்கான் பாருங்கோ அப்படின்னார் ராமானுஜர். பட்டருடைய கண்கள் இருந்து ஆனந்த பாஷ்பம். அடியேனுக்கு பகவான் பேர்ல நம்பிக்கை உண்டு சுவாமி, ஆனா அவன் இவ்வளவு தூரம் பண்ணுவான்ங்கிறது தேவருடைய காருண்யத்தினாலதான் உணர்ந்தேன் அப்படின்னு கண்ணீர் விட்டுண்டு சொல்றாராம். உம்ம கைங்கரியத்துல அவனுக்கு எவ்வளவு உகப்பு பார்த்தேளா, இப்படி ஒரு லீலைய பண்ணியிருக்கான், உங்க வம்சமே நன்னா இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினாராம் நம்ம ராமானுஜர். நம் ராமானுஜருக்கு முழங்கி புறப்படவும் தெரியும், பூவை பூ போல மென்மையாகவும் இருக்க தெரியும். ஆராய்ந்து அருளக்கூடியவர் நம் ராமானுஜர். சோம்பல் இல்லாம மனத்தெளிவோடையும் உற்சாகத்தோடையும் வாழணுங்கிற ஆண்டாள் அறிவுரைப்படி வாழ்ந்தவர் யார்? நம் ராமானுஜர். இருவருக்கும் அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தேரார் மறையின் திறமென்று மாயவன் தீயவரை கூறாழி கொண்டு குறைப்பது கொண்டலணையவன்மை ஏறார் குணத்தெம்மி ராமானுசன் அவ்வெழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அப்போது ஒரு சிந்தை செய்தே